சார் நான் 6வதுல இருந்து 10வது வரைக்கும் சமஸ்கிருதத்தை செகண்ட் லாங்குவேஜா எடுத்து படிச்சேன். சரி. நான் படிச்ச பள்ளி காஞ்சி காமகோடி மடத்தினுடைய நேரடி மேனேஜ்மெண்ட்ல இயங்குற பள்ளி. வெரி குட். நான் 9ஆம் வகுப்பு தேர்வுல சமஸ்கிருதத்துல முதல் மதிப்பெண் எடுத்ததற்காக காஞ்சி காமகோடி மடமே எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தது. இத பாராட்ட வந்த என் வகுப்பிற்கு என்னை பாராட்ட வந்த பார்ப்பன வாத்தியார், நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றது கூட என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் பிரித்து காட்ட வேண்டும் என்பதற்காக நான் சொன்னேன். என்னை பாராட்ட வந்த அவர் என்னை எப்படி பாராட்டினார் தெரியுமா? ஒரு வடமொழியில் சமஸ்கிருதத்தில் ஒரு சூத்திரன் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறான், நான் இதை பாராட்டுகிறேன் என்று அவர் என்னை பாராட்டினார். அது எனக்கு வாசித்த பாராட்டு பத்திரமாக எனக்கு தெரியவில்லை. காஞ்சி காமகோடி மடத்திலிருந்து ஒருத்தர் ஹரிஜன் சொல்லணுங்கிறாரு, இங்க தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் தாழ்த்தப்பட்டவர் சொல்லணுங்கிறாரு. ஏன் எங்களுக்கு மட்டும் தனியா பேர் குத்துறீங்க? நாங்களும் மனித சேர்க்கையில் உருவானவர்கள் தானே. நாங்கள் என்ன தெருவிழா உதித்து விட்டோம்? உங்களை போல பெண்ணின் கருவறைகளை தானே நாங்களும் உதித்தோம். எங்களுக்குள்ளேயே முதிரம் தானே ஓடுகிறது. எங்களும் கண்ணீருக்கும் உப்புத்தன்மை தானே இருக்கிறது. ஒரு கவிஞன் சொன்னான், ஓடுகிற ரத்தத்திலும் வழிந்தொழுகிற கண்ணீரிலும் தேடி பார்த்தாலும் சாதிகள் தெரிவதுண்டோ என்று கேட்டார். எங்களுக்கு மட்டும் தனியா முத்திர குத்துறீங்க? நாங்களும் மனிதர்கள் தான் என்று மறந்து விடாதீர்கள். உண்மையிலேயே மதவெறியை கூட மதங்கள் தூண்டி விடுவதில்லை. மனிதன் தான் மதத்தினுடைய சாராம்சத்தை விடுத்துவிட்டு மத சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மதவெறியை அறுவடை செய்கிறார். ஒரிசாவிலே பாதிரியார் கொளுத்தப்பட வேண்டும் என்று கீதையிலா சொல்லப்பட்டு இருக்கிறது. பாபர் மசூதி இடிக்கப்பட வேண்டும் என்று பைபிளிலா சொல்லப்பட்டு இருக்கிறது. எந்த மதமுமே மதவெறியை அறுவடை செய்வதில்லை. மனிதன் தான் மதத்தை விடுத்துவிட்டு மதவெறியை அறுவடை செய்கிறார். குஜராத்தில் இன்னைக்கு ஒரு இந்துவை ஒரு முஸ்லிமும் மனிதனாக பார்ப்பதில்லை, ஒரு முஸ்லிமை ஒரு இந்துவும் மனிதனாக பார்ப்பதில்லை. அதனால் விளைந்த கேடுதான் அது. குஜராத்தில் பாருங்கள், தோண்ட தோண்ட வெடிகுண்டுகள். குஜராத் என்ன வெடிகுண்டுகளின் அச்சய பாத்திரமா? குப்பைகள் எல்லாம் கோவில்களாகும் இந்த இந்தியாவில். ஆனால் குஜராத்தில் கோவில்கள் எல்லாம் குப்பைகளாகி கொண்டிருக்கிறது மதச்சண்டைகள். இன்றைக்கேனும் அல்லாவும் பிள்ளையாரும் சண்டை போட்டதுண்டா? வெடித்த குண்டு ஓய்வதற்குள் இன்னொரு குண்டா? தெரித்த ரத்தம் உறைவதற்குள் இன்னொரு பலியா? எங்கே போய் கொண்டிருக்கிறது என் நாடு? இந்த ரத்த வாட பக்கத்து மாநிலத்துக்கு அடிச்சுதா என்னன்னு தெரியல. மகாராஷ்டிரா ஒருத்தர் இந்து தற்கொலை படம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்கிறார். அதுக்கும் ஏகோதிபத்த ஆதரவு. என் நாட்டினுடைய நிலைமை எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை. மாற்றான் விட்டு மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று நினைக்கிற நாடு என் நாடு. ஆனால் என் வீட்டு மல்லிகையிலே, என் தோட்டத்து மல்லிகையிலே ஏன் ஆசிட ஊத்துறீங்க? ஏன் ஆசிட ஊத்துறீங்க? குஜராத் கலவரம் இருக்கிறதே, அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு மிக்க பதவியிலே இருக்கிற மோடியும் கூட செயலற்றவராக ஆகிவிட்டார் சாதி பூசலினாலே. என் நாட்டினுடைய கண்ணீர் எல்லாமும் கூட இப்பொழுது ரத்தமாய் வந்து கொண்டிருக்கிறது சாதி பூசலினாலே. இந்த நாடு நீங்க சாதிக்கினால சாதிச்சிருக்க என்ன கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அத்தனை நாட்டவரும் சாதனை களத்தில் என்றால் இன்னும் இந்தியன் மட்டும் சாதி கலவரத்தில். முதலில் உங்களுடைய சுயநலப்பாகை நீங்கள் சுருட்டி வையுங்கள். சாதி போர்வையை சலவைக்கு போடுங்கள். அது துவைக்கும் போதே தொலைந்து போகட்டும். தலைமுறையாய் தலைக்கு வைத்திருக்கும் வருணாசிரமத்தை உருவி எரியுங்கள். முடிந்தால் ஒற்றை தீக்குச்சியால் உருவி அதை எரியுங்கள். இனி ஒசூர்ல பார்த்தா தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் புகையில் கூட இப்படிப்பட்ட இளைஞர்கள் கவிதைகளை எழுதி விடுவார்கள் போல இல்லையா? இந்த மண்ணை தொட்டதனுடைய மகிமை கவிதை பெண்ணை தொட்டதை போல ஆகிறது. வார்த்தைகள் வயதுக்கு வருகின்றன என்பதை பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. பாரதி கூட அன்றைக்கு ஏதோ ஆரங்கத்திலே சொல்லினான் என்றுதான் நானும் கூட நினைத்தேன். சாதி சண்டை போச்சோ, உங்கள் சமய சண்டை போச்சோ, தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திரம் ஒரு கேடா என்று பாரதி அன்றைக்கு சொன்னான். அவன் ஆதங்கத்திலே சொன்னது இன்றைக்கு உண்மையாகவே பலித்து போயிற்று. ஐயா, காட்டுக்குள்ள கூட தான் வளர தன் இனத்தை அழிப்பதில்லை எந்த ஒரு மிருகமும். ஆனால் நாட்டுக்குள்ளே நாகரிகத்தின் உச்சாணிகளை அமர்ந்திருப்பதாக மாறட்டி கொள்ளுகிறானே மனிதன் என்று. மனிதன் தான் தான் வளர தன் இனத்தை இன்று அழித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா, நீங்க உங்கள் கண்களை எல்லாம் ரத்தங்களை மட்டுமே பார்த்து பழகிவிட்டது இந்த சாதி வெறியினால். வெடிகுண்டு சத்தங்களை மட்டுமே கேட்டு பழகிவிட்டது உங்கள் செவிகள் எல்லாம். நான் இப்பொழுது உங்கள் முன் கற்பனையை வைக்கிறேன். இந்த சாதி மட்டும் இங்கே இருந்து மறித்து விடுமேயானால், மதம் மட்டும் இங்கே இருந்து மாய்ந்து விடுமேயானால், அன்று சாதிய மறிக்கும், அன்று முல்லை தேர்துறக்கும், மயில் போர்வை இழக்கும், வியாசகம் பெறுவது அசிங்கம் என்றடி திருவோடுகள் தீக்குளிக்கும், அக்னி குஞ்சுகள் 1000 பிறக்கும், வியர்வையின் வேர்கள் தேடி மனிதம் பாதாளம் பாயும். இங்கிலாந்தில் என்னுடைய இந்தியர்கள் மேற்கிந்திய கம்பெனி தொடங்குவார்கள். ஊட்டி தேயிலை தோட்டத்திலே அமெரிக்கர்கள் தினக்கூலி வாங்குவார்கள். கோவலனின் கொலைக்கு பின்னால் கண்ணகி லேசர் சிலம்பு கொண்டு என் மதுரையை எரிப்பாள். ஆனால் இத்தனை கனவுகளும் கண்விழித்து பார்க்கிறேன், கனவாகவே போய்விட்டது. என் பாரதம் இன்னும் விடியவே இல்லை. ஏ வெள்ளையனே, மீண்டும் ஒரு முறை என் இந்தியாவை உன் கைவசப்படுத்தி பகலிலே சுதந்திரம் கொடு. அப்பொழுதேனும் நாங்கள் கண்விழித்து பார்க்கிறோம்.
ஐயா, அறிவுள்ளவர்கள் நீங்கள். இரவுல கொடுத்ததுனால யார்கிட்ட கொடுத்தா எவன் வாங்கினான்னு தெரியல. அதனால பகல்ல கொடு. பகல்லதான் சூடும் சொரணையும் இருக்குங்கிறால சொரணை இருக்கிற பொழுது கொடு அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. இருந்தாலும் அதுல வருத்தம். அவர் உணர்ச்சி வேகத்துல சொல்றாரு, இந்த நாட்டை சுரண்டி கொள்ளையடித்து இந்த நாட்டை அடிமைப்படுத்தி 300 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டு கொண்டிருந்த வெள்ளைக்காரர்களை திரும்ப எங்கள் தேசத்தை நோக்கி வா என்று கூப்பிடுகிறீர்களே, அவர்களை விட இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற வீரர்கள் இருக்கிறார்கள். விடுதலைக்காக, மண்ணின் விடுதலைக்காக, மக்களுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எங்கெங்கோ இருக்கிறார்கள். அவங்களை கூப்பிடு. உண்மையான விடுதலைங்கிறது அடுத்த நொடியே வரும் இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். விடுதலை தனக்கு கொடு தலை என்றால் கொடுப்போம், எடு தலை என்றால் எடுப்போம் என்று இருக்கிறவரை அடையாளம் காணுகிற பொழுதுதான் இந்த நாடு இருக்கணும். தம்பி, நீ வெள்ளைக்காரனை கூப்பிடாத, வெள்ளைக்காரனை கூப்பிடாத. வெள்ளைக்காரனை கூப்பிடுறதோட ஆளுங்க எனக்கு தெரியுது. மீண்டவன் ஆண்டால் இந்த நாட்டில் சூடு சொரணையும் வரும் நினைக்காத. அவனை விட நல்லவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அவனை விட வல்லவர்கள் இருக்கிறார்கள். மனிதத்தை பிரித்து பார்க்காதவர்கள் இருக்கிறார்கள். இந்த வார்த்தையில ஒரு வார்த்தை நான் சொல்றேன். ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு பெற்றவர், கவிதைக்காக நோபல் பரிசு பெற்றவர். கீதாஞ்சலியில அவர் எழுதுகிறார் ஒரு கவிதை. ஒரு ஜன்னலுக்குள்ள ஒரு சின்ன செடியின் கிளை உள்ளே எட்டி பார்க்கிறது. அந்த மூலையில பார்த்தா ஒரு கோடரி சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கோடரியை பார்த்து அந்த செடி பேசுவதாக அந்த கவிதையை கீதாஞ்சலியிலே நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் எழுதுகிற அற்புதமான பாட்டு. உள்ளே நுழையக்கூடிய அந்த இலை உள்ளே நுழைந்தது, தன் இலை நாவை அசைத்து பேசத் தொடங்கியது. இலை நாவை அசைத்து பேசத் தொடங்கியது. கோடரியை பார்த்து கேட்டது, கோடரியே, நான் மரத்தின் கிளை, மரத்தின் கிளை. கோடரியே, உனக்கு பிடியை நான் தான் தந்தேன், என்னையே நீ வெட்டலாமா? உனக்கு பிடியை நான் தான் தந்தேன், மரமாக இருக்கிற நான் தான். கோடரியே, உனக்கு பிடி தந்தேன், என்னையே நீ வெட்டலாமா என்று கேட்ட பொழுது ஓரத்தில் அடக்கமாக இருந்த கோடாலி சொன்னது, மூலையில் நான் பத்திரமாக மௌனமாகத்தான் இருந்தேன், ஒரு மனிதன் என்னை தொடும் வரை என்று குறிப்பிட்டு சொன்னது. வெட்டி பிளக்கிறதெல்லாம் அவள் வேலை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தால் சொல்லுகிறேன். அவள்னா நீங்க தப்பா நினைத்துக்கூட அந்த வாழ் இறுதியாக நான் ஒன்றை சொல்லுகிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஆற்றல் மிக்கவர்கள், அறிவு மிக்கவர்கள். சரித்திரம் படியுங்கள், சாதனை படியுங்கள். இனியேனும் மனித நேயம் காத்து நிற்போம், இல்லையேல் மனிதன் என்ற சொல்லை மாற்றி வைப்போம். இனியேனும் உங்கள் சாதிப்பையை அழித்து துணிவை துணைக்கு அழைத்து வெற்றி கோட்டையை நம் கரம் பிடிக்க முயற்சி படிகளில் ஏறுவோம். இனி புதியதோர் உலகம் செய்வோம். ஏ சாதியே, நீ உயிர் வாழ எத்தனை முறை எங்கள் மனிதர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு முறையேனும் நீ இறந்து போ, நாங்கள் வாழ்ந்து விட்டு போகிறோம் என்று